யாரு? தம்பி, நான் தான் பாலமுருகனோட அம்மா பேசுகிறேன்ப்பா. கன்னிகாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ விலகி விலகி போகிறத நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றா. நாளைக்கு காலையில் அதே பைபாஸ் ரோட்டில் உனக்காக காத்துட்ருப்போம். கண்டிப்பாக வாப்பா. கண்டிப்பாக வருவேன். நாளைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் போகிறதுக்கு நான் பஸ் ஏற போகிறேன். ஏன்னா இந்த ஊரில் இன்னையோட எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் இன்னையோட வேலையை விட்டு நின்றுட்டேன். நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன். என்னாச்சு ஒரு அண்ணனுக்கு? 2 பாட்டில் தான் இருக்குது. 2 அண்ணனும் குத்துக்கல் மாதிரி இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்புறம் ஒரு பாட்டில் குறையுது. ஓ அதுவா? நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். இது எனக்கு அண்ணனுங்க. பார்த்தா நம்ம தம்பி மாதிரி இருக்கு. ஏன்பா, ஒரு பொம்பளை புள்ள அவளே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கா. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? கன்னிகாவை எனக்கு சின்னதுலேருந்தே தெரியும். அவள் எதுக்காகவும் ஒரு நாளும் இப்படி அழுததே இல்லை. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவள் அடுத்து அழுகுறானா அது இதுக்கு தான். மேடம் ஆட்டோவா? யோ பைய, உன் மனசில் என்னதான் இருக்கு அதையாவது சொல்லு. இந்த பாரு, அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா. புரிஞ்சுக்கோப்பா. முதல்ல பேசும்போது இப்படி தான் தலுக்கா பேசுவீங்க. அப்புறம் பழந்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவீங்க. நான் ஊராக பைய தூக்கிட்டு திரிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். வாங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. போ. ஏய் கனிகா, நில்லு, போகாத. ஆட்டோ, நான் சொன்ன கேளுடி. ஏய் நீ இருடி, போலாம். ஏய் எல்லாம் நான் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். தப்பு பண்ற பொண்ணு இப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டாடா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டான்றனால எல்லா பொண்ணையும் அப்படி நினைப்பியா நீ? இங்க கூட தான் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால வண்டி போகாமலா இருக்கு. போடா போறா பாரு பாரு, அவளை கோவத்தோட போயிட்டு இருக்காப்பா. போடா போய் பேசுறா மாட்டேன். அதான் யோசிச்சு பார், பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சொல்றா. ஏடா நின்றுட்டு இருக்க? உன் அண்ணன் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்க. போடா போ போடா. வரேன்க்கா. சரிடா. ஏய் பாலா, இங்க வா. என்னக்கா? க்ரீச் மரீச், நாம 2 பேருமே ஒரே கலர் ட்ரெஸ். ச்சே, மறந்துட்டமே. அக்கா, என்னடா? க்ரீச் மரீச். எதுக்கு? நம்ம 2 பேரும் இன்னைக்கு காலையில குளிக்கல. ஒண்ணு. டேய் ஓடாத, நில்லு. மாட்டன. நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நில்லுடா. அவங்க வீட்டுக்கு போனேன். பூட்டி இருந்தது. அன்னைக்கு அவ்வளோ கோவமா பேசிட்டு இப்போ எதுக்கு அவ வீட்டுக்கு போன? இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு அவ கிடையாது. அவளுக்கு பெரிய இடத்துல நல்ல படிச்ச பையனோட நிச்சயமாயிருச்சு. தெரியுமா உனக்கு?
வந்துட்டு போகிறான்டி. பார்க்கவே பாவமாக இருக்கு. நான் வேற உனக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். நீ சரியாதான்க்கா சொன்ன. அவன் போனா போகட்டும். அன்னைக்கு மட்டும் என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு வந்தானா? அவ்வளோ தூரம் அவனே இறங்கி வந்திருக்கான். அவனுக்காக நீ ஏதாவது பேசின அப்புறம் நான் ஓ முகத்திலே முழிக்க மாட்டேன். அவனால நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லம்மா, எப்படி இருக்க? யார் நீ? அவன் எப்படி இருக்கான்? ரோட்ல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் தான் அனுப்பி வச்சேன் போய் பேச சொல்லி. பூராசாமிக்கு நான் அண்ணன் மாதிரி. நீங்களா ஒண்ணுமே விசாரிக்காம அடுத்த வீட்டு பொண்ணுங்களை பத்தி இப்படிதான் நீங்க தப்பு தப்பா பேசுவீங்களா? அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. வழியை விடுங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவன் என்ன நிலைமையில இந்த ஊருக்கு வந்தான் தெரியுமா? பூராசாமி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்கே கடனுக்கு பட்ஜெட் துண்டா சார் தான் இந்த ஊரில் நடமாடும் தபால் நிலையம். அவரை கேளு, எல்லாம் சொல்லுவார். 60 வருஷமா இங்கே தான் இருக்க. இருக்கிறது 60 வீடு. அதில் ஒருத்தனை உனக்கு தெரியாதா? இதெல்லாம் கடனை பற்றி நீ பேசுகிற. இங்க பூராசாமி வீடு எங்க இருக்கு? பூராசாமியா? ஆமா. நீங்க? நான் கன்னிகா, விழுப்புரத்துல இருந்து வரேன். பூராசாமி வீட்டை கட்டுறேன்னு இங்க வந்து உட்காந்துருக்க. பூராசாமி உயிரோட இல்ல. பூராசாமி உயிரோட இல்லனா அங்க போறது யாரு? இப்போ வந்து இவ்வளவு பேசுறல, அன்னைக்கு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? டேய் விடுடா விடுடா, அவ வீணா சாவல வலிக்குதுடா. ஐயோ ஐயோ. நீ என்ன புண்ணியோ ஏது புண்ணியோ தெரியாது. எனக்கு உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. டேய் என்னடா சொல்ற? நிஜமாவா? இந்த ஒரு நிமிஷம் தான் வரேன் பாரு. அடே உன்னைய பாரு என்ன பண்றேன்னு பாருடி. பாரு, எந்த பூங்காவில் நான் ஏமாந்து என்னையவே இழந்து என் குழந்தையோட தனிமரமா நின்னனோ அதே பூங்காவுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் வாங்கின இந்த வண்டியில அவன் பொண்டாட்டியோட போறத என் கண்ணால பார்க்கணும் ஹரி. நான் என் கண்ணால பார்க்கணும். இந்த பொண்ணு உன் இஷ்டம். தம்பி, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிவிடாத, நானே போயிடுறேன். டேய் பூராசாமி, இந்த பொண்ணு எப்படி? நல்லா இருக்குமா? ஆஹா ஆஹா, உன் பையனா இது? இனி உன்னை பிடிக்கவே முடியாது.
வழி அனுப்புங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. பூராசாமி ஏன்டா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வாடா. 900 தான் இருந்தாலும் நீ அவன் ஃப்ரெண்டுடா. உள்ள வா. அப்ப இதுக்கும் தெரிஞ்சு போச்சா? பூராசாமி இனிமே உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்டா. ஆனா நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா இருங்கடா. மறுபடியும் என்னை பழைய மாதிரி நடக்க வச்சிட்டீங்கல்ல கிளவி. அம்மாடி அம்மா.